பமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளை இணைய வருவது வாழ்வின் உண்மை நிகழ்வு தொகுப்போடு கந்தசாமி சேகர் அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்கள் சேகர் அவர்களே. இனிய மதிய வணக்கம் வாணியக்காக்கும் மற்றும் பாமு உறவு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உற்சாகந்தானே வாணியக்கா? உற்சாகம் நீங்கள்? ஆமாம், உற்சாகம். நன்றி. ஆம் உறவுகளே, காலையில் சிந்தனை தந்த அனைத்து படைப்பாளருக்கும் மற்றும் இன்றைய நாளில் படைப்புகள் படைக்கும் அனைவருக்கும் மற்றும் காலை தொகுப்பாளருக்கும் இனி வரப்புற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனைத்து சிறுவர்களின் படைப்புகளுக்கும் வரப்புற நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்வுண்மைக்கு செல்வோம். ஆம், படிப்புடன் சில வேறங்கள் சில இன காரணங்களும் மற்ற சில காலம் கொஞ்சம் இடைவெளி எடுக்க வேண்டி வந்தது. காலங்களில் தவிக்க பார்க்கின்றேன். முடிஞ்ச அளவுக்கு அன்பான உறவுகளை தொடருவோம். வாழ்வுண்மை. வாழ்வுண்மை 243வது வாரத்துக்கான தலைப்பு வாழ்க்கை. புலம்பெயர் நாட்டில் வாழும் வாழ்க்கையா, முன்பு தாயகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையா, அல்லது சமகாலத்தில் நீங்கள் தாயகம் சென்று வந்த வாழ்க்கையா, உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வில் மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள அன்பாளைக்கின்ற உறவுகளே. ஒரு முறை தருகின்றேன். 243வது வாரத்துக்கான தரப்பு வாழ்க்கை. புலம்பெயர் நாட்டில் வாழும் வாழ்க்கையா, முன்பு தாயகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையா, அல்லது சமகாலத்தில் தாயகம் சென்று வந்த வாழ்க்கையா, உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வில் மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள அன்பாளைக்கின்றோம். முடிஞ்ச அளவுக்கு அன்பான உறவுகளை இதை பகிர்ந்து கொள்வதற்காக சமகாலம் சில பேர் போய் சென்று வந்துட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒன்று சொல்லுகிறார்கள். மற்றது நீங்களும் சென்று வந்திருப்பீங்கள், அல்லது உங்களுக்கு எந்த வாழ்க்கை இப்போத்த காலத்துக்கு உங்களுக்கு அது நினைக்கும் போது அது அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றதையும் பகிர விரும்புகிறீர்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு 3/4 மணித்தியாலம் எடுத்துக்கொள்வோம். 3/4 மணித்தியாலம் நாம் இன்னொரு வரலாற்று பதிவை சொல்லியிருந்தேன், சில ஒரு வருடங்களுக்கு கொண்டு இருக்கிறேன் என்று. அதை இங்கு தொடருவோம். கடைசி ராஜினி அல்போன்ஸ் அவர்களையும் வாழ்வுண்மை என்ற வரவேற்கிறோம். நன்றி. இணைந்ததுக்கு உங்கள் உச்சாரம் தானே? நீங்களும் உச்சாரம் தானே? ஆமாம், நன்றி. வருங்காலங்கள் கண்டிப்பா நான் மாணியவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு உங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றேன். நல்ல ஒரு தலைப்போட வந்துக்கிறீங்க. என்னத்தை செய்தாலும் தாயத்துல இருந்த வாழ்க்கையை நான் மறக்க இல்லாத நாங்கள். அது எனக்கும் முன்பு தாயத்தில் வாழ்ந்த வாழ்க்கை தான் பிடிக்கும். இங்க இப்படித்தான் நாங்கள் எல்லா வசதிகளோடையும் இருந்தாலும் என்ன இருந்தாலும் இவ்வளவற்றையும் இழந்திருக்கின்றோம். அங்கு நாங்கள் அந்த சிலர் எல்லாரையும் நாங்கள் சொல்ல சிலர் தூர தனிய வீடுகளாக இருக்கிறவர்கள். நாங்கள் அப்படி இல்லை. எல்லாரும் ஒரு வளவுக்குள் 3 வீடு, மற்றது அங்கே அடுத்தடுத்துல அம்மா சௌரங்க 8 பேர்ல 7 பேர் அதே ஒரு இடத்திலேயே இருக்கு நம்ம சுத்தி வர. உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொன்னா அந்த காலையிலேயும் இருக்க கூடுவினம் எல்லா சகோதரங்களும் சேர்ந்து ஒரு 10 மணி போல நின்று கதைப்பினம். எல்லாரும் ஒரு ஆள் ஒரு சௌரத்துல வீட்டுல எல்லாரும் அந்த முத்தத்துல கூடுவினம். சமையல் நேரம் தான் போய் எல்லாரும் தங்கடங்கட விட்ட போய் நேரத்துக்கு சமைக்கணும்னுட்டு சமைக்கிறது. பின்னேரம் கூடுவினம். அப்ப 6 மணி ஏண்டா கோயில்ல மணி அடிக்கும். அதுக்கு நாங்கள் வீட்டை போய் படிக்கணும். படிக்க அம்மா எங்களுக்கு முன்னால் வீட்டை வந்துருவோம். உண்மையிலேயே சந்தோஷமான வாழ்க்கை. எனக்கு என்ன தெரியும், இங்க நான் இருக்கிற இடமும் அப்படி கொஞ்சம் எங்களுக்கு எல்லாரும் தூரத்தூரையும் இருக்கிறபடியா என்ன தெரியா. நான் வந்த காலத்துல இருந்து சொல்றது அந்த மெல்லிய சமர் உடுப்போட எல்லாம் போடாம புதுசா பண்ணி வச்சிருந்தா என்னதுக்கு வச்சுக்கிறேன்னு கேட்டா நான் சொல்றேன் அங்க ஸ்லோனுக்கு கொண்டு போடுவோம் வேற இப்ப போறேன். இந்த விசா வேணும் அப்ப தரையே இல்லை, எங்க போறேன் அங்கேயாண்டு. ஆனா போயிட்டு வந்தாலும் நாங்கள் இங்க இருந்த வாழ்க்கையில அங்க போய் எல்லா இடம் போறோம் வாரோம். ஆனா அங்கத்தையே சாப்பாடு கொஞ்சம் எங்களுக்கு அந்த இங்க கிடைக்காதெல்லாம் அங்க கிடைக்குதுன்ற அந்த ஒரு ஆசை இருக்குது. மற்றும்படி எனக்கு பிடிச்சது பழைய வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சது. பழைய வாழ்க்கை தான். பழைய வாழ்க்கை மற்ற இங்க வாழ்ற வாழ்க்கையை விட
இப்ப 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 சுமார் விருப்பத்துக்கு மற்ற இடக்காலத்துல சென்று வந்த நீங்க தாயகம் சென்ற வருடம் சென்று வந்த நான். ஓகே. அப்ப அது அந்த 3ல எது அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க? எனக்கு சென்ற வருடமும் நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி அது எல்லாரும் செய்து என்னன்னு சொன்னா ஒரு ஃபாதரோட 25வது 10 ஆம்பளை பிள்ளைகள் ஒரே வீட்டுல நாங்கள் இருந்த நாங்கள் 10வது அவரோட கொண்டாடுறதுக்கு எல்லா சகோதரங்கள் 2 பேர் இல்ல மற்ற எல்லாரும் ஒவ்வொரு நாட்டில இருந்து அவர் அம்மாவுக்கு 98 வயசு 40 வருஷம் நாங்க காணையில 38 வருஷம் காணையிலன்றக்காக அது ஒரு சந்தோஷம். எல்லாரும் எல்லாத்தையும் வந்து முதல் முறை கண்டிருக்கிறோமே அந்த உலகாலாம் காணாமல் கண்டிருக்கிறோம் வந்து உண்மையிலேயே அந்த பழைய வாழ்ந்த வாழ்க்கையில அவங்களே சொன்னாங்க. நாங்க சொல்லாமல் போனபடியே அந்த கண்டோன்னா ஹார்ட் தாங்கனக்க ஒரு நிக்க போதுண்டு அவ்வளவுதான் சந்தோஷம் தான் சிரிச்சு அப்படி எல்லாரும் நல்ல அந்த போனது சந்தோஷம் தான். ஆனா எனக்கு வந்து அந்த வாழ்க்கைய பழைய வாழ்க்கைய மறக்கல. அது இந்த முறை போனது சந்தோஷம் தான் சொல்ல உனக்கு இலங்கை போய் வந்தது. ஏனண்டா பாருங்கள் அந்த காலம் வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த 3லையும் உங்களுக்கு இப்ப இடக்காலத்துல போய் வந்தாலும் மாட்டீங்க. ஒரு வளவுக்குள்ள ஒரே வேற வீட்டுல நாங்கள் சின்ன வீட்டுல இருந்தா பெரிய வீட்டுல ஒரு கிணறும் ஒரு டாய்லெட்டும் தான் 17 பேருக்கு. அவரோட 10 ஆம்பளை குடும்பம் இல்ல இல்ல அவே ஒரு குடும்பம் 10 ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைகள் அவர் அம்மா அப்பா அம்மா ஆச்சி எல்லாம் எங்கட வீட்டுல பாப்பா அம்மா 5 பிள்ளைகள். இவ்வளவு பேருக்கு நம்ப மாட்டீங்க ஒரு பிரச்சனையும் வரையில நாங்களும் அப்படித்தான் சௌர மாதிரி தான் பழகினது. மற்றது பிள்ளைகள் சொன்னாலும் இப்ப எங்கட அம்மா அவ சொல்லுவா எங்கட அம்மா என்னதான் செய்தாலும் திருப்பி 2 பேரும் அவர் அம்மாக்கும் எங்கட அம்மாக்கும் ஒரு சும்மா வாய்ப்பாடு தர்க்கம் வந்ததே கிடையாதான். ஒரு நாளும் சண்டை பிடிச்சதும் கிடையாதான். தாங்க பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து விளையாடி சண்டை பிடிச்சா என்ன அடிபட்டா என்ன அதையும் தாங்க கேட்க போறோம் இல்லையாம அப்படித்தானே வளர்ந்தது இல்லையாம எல்லாரும் சொல்லுவீனா அப்படி எல்லாரும் இருக்காயினம் தானே எங்கட உள்ளதான் முன்னுக்கு வரணும் என்ற உள்ளதான் செய்யணும் அதை உண்ட உள்ள அடிச்சுட்டுதான்னு சொல்லி அந்த அப்படியும் பிரச்சனைகள் வர்றதானே தாய்மா இருக்குல்ல. இருந்தாலும் அது உடனே தீர்ந்துடும் அந்த பிரச்சனைகளும். ஒரு உண்மையிலேயே சந்தோஷம். நாங்க இப்பயும் தான் சொல்றோம் அந்த வாழ்க்கை எங்களுக்கு இனி வராது. கடைசியில எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இவ்வளவு கொடுத்தாலும் வராது. அதான் இந்த காலகட்டத்துக்கு அதுதான் எடுத்துக்கொண்டு ஆனா எல்லாருக்கும் அந்த வசதி கிடைக்காது. இப்ப எல்லாரும் வந்து திருமணம் செய்தா தூர 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 போயிருக்கிறவே என்ன திருமணம் செய்தா அப்புறம் அத நாங்களும் அந்த அதுக்குள்ளே இருந்த ஒரு கொண்டாட்டம் சொன்ன சும்மா பிள்ளைகளோட பர்த்டே என்றாலே சொல்லாமல் அவர் வீட்டுல அவ்வளவு பேரும் கூடிடுவேன் அவன் ஒரு 20-25 பேர் வந்துடும் பர்த்டேக்கு அது வளவுக்குள்ள உள்ள ஆக்களை சகோதரங்கள் அம்மா நீங்க சொன்னாரு அந்த 10 மணிக்கு கொண்டு கூட கிளம்பினாலும் அந்த பின்னேரங்கள்லயும் இந்த மதிய நேரங்கள்ல சில நேரத்துல அம்மா எனக்கு அங்க இருக்க 12 மணிக்கு சாப்பிடணும். அம்மா குழம்பு அடுப்புல இருக்கு நான் மிரக்கறிகிற சாப்பிட அம்மா சொல்ல போற குழம்புறாக்கட்டும் நாங்க நீங்களே இவ்வளவு கதை சொன்னு நீங்க அங்க முத்ததுலையா உண்மையிலேயே பழைய வாழ்க்கை நாங்களே அது எல்லாருக்கும் என்ன தெரியல. இங்க வந்து வசதியா இருக்கணும்ன்றதுக்கா நினைக்கணும். ஆனா நான் என்ன பொறுத்தளவுல அங்க இருந்த மாதிரிதான் நான் இங்கேயும் இருக்கிறேன். இல்லையாண்டு ஒன்றும் இருக்கையில இருக்குதாண்டு நான் அப்படிதான் இருக்கையில இன்னும் இப்பவும் நீங்கள் அதை நினைப்பீங்களா எந்த கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அந்த ஒரு நினைவை நினைச்சாலே அது ஒரு நம்ப மாட்டீங்க. அங்க நாங்கள் நல்லாவும் இல்ல கஷ்டப்படவும் இல்ல சாதாரணமா தான் இருந்த நாங்கள். ஆனால் உண்மையிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்த நாங்கள். ஆனா இங்க வந்து எல்லா வசதி கிடைச்சாலும் எங்களுக்கு அந்த நாங்க அங்க அப்படி இருந்த வாழ்க்கைய மறக்கல. அந்த பாசங்கள் அந்த விட்டு கொடுப்புகள் அந்த சந்தோஷங்கள் கண்டிப்பா எடுக்கல அது வாழ்க்கையிலேயே வராது. ஆனா போன வருஷம் மட்டும் எங்களுக்கு இந்த கொண்டாடத்துல எல்லா நாட்டுலயும் வந்து அவ்வளவு பேரும் வந்ததோட பாருங்க என்ன யுமேல் இல்லையா அது ஒரு சந்தோஷம் உண்டு எங்களுக்கு இருந்ததுதான். நான் அதை சொல்லிவிட வருகிறேன். தாய் பழைய வாழ்க்கைய மறக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி வணக்கம். நன்றி 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 ராஜேந்திரன். உண்மைதான் எடுத்து அந்த திரைப்படுத்த தக்க மாதிரியே நீங்கள் அதை கொண்டு இருக்கிறீர்கள். உங்களோட அனுபவத்தை நீங்க பயந்து கொண்டீங்கள். என்னத்தை இருந்தாலும் சமகாலத்துல சென்று வந்து கனகாலத்துக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து கொண்டு நின்று அந்த சந்தோஷத்தை விட நீங்க கடந்த காலம்
முதல் வாழ்ந்த காலத்தை தான் எடுத்துக்கொண்டு இங்க தாயத்துல வாழ்ந்த வாழ்க்கைய அது எப்பவுமே அது மறக்க இயலாதுன்றது. ஏன்னா அது அப்படி அந்த கூட்டு குடும்பமா சந்தோஷமா எதுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு கொண்டு போகக்கூடிய காலங்கள். மற்றது வாழ்க்கையில அந்த வேற்ற மனங்களும் அந்த ஒரு வேதனை இல்லாமல் உள்ளுக்கொண்டு வச்சு வெளியே கலைக்காமல் அப்படியான காலங்கள்லாம் அந்த காலங்கள்ல வாழ்ந்த அநேகமானவை அந்த காலங்கள்ல. அது இப்பவும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை போல அந்த நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் என்று சொல்லியிருந்தீங்க. சிறப்பு, நன்றி ராஜிநாள். இன்னொரு நிமிடம் சொல்றேன்னு சொன்னா, சொல்லுங்க. எங்கட அம்மாட சகோதரங்கள் 6 பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை பிள்ளையும், ஒரு ஆள் தான் விழான்ல, மற்ற எல்லாரும் அதை சுத்தி தான் இருந்தது. அம்மாட தம்பி விழான்ல முடிச்சவர் அங்க இருந்தவர். மற்ற 7 பேரும், ஒரு தம்பியும் 6 பொம்பளை பிள்ளைகளும் ஒரே வீதியில இருந்தது. கொண்டாட்டம் சொன்ன இப்ப ஒரு திருமணம் என்று சொன்னாலும் கடைசி அஞ்சா மட்டும் போக மாட்டா. மற்ற அவ்வளவு பேரும் ஒரே அடியாத்தான் எல்லா கொண்டாட்டத்துக்கும் போவினோம். மற்றது ஒரு இறந்த வீட்டுக்கு போனாலும் அவளை 5 பேரும் ஒரே அடியாத்தான் போயிட்டு ஒரு அடியாத்தான் வருவினோம். ஆனா எங்க அம்மாட ஐயாக்கு அதுக்கு ஏதோ பாரா சின்ன துறையான்னு சொல்ல. ஆனா அது அங்க இருக்கிறாக்கள் எல்லாம் கதைப்பினமா பாரா குடும்பம் வருது. அது ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. நன்றி, வணக்கம். கதைச்சோண்டு போல அது சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி உங்களுக்கு அந்த கால நினைவுகள் இப்ப அதுமா நல்லதுதான். அது உண்மையில நினைவுகளை நல்ல விஷயங்களை வச்சுக்கிறது நல்லதுதான். என்னடா இப்ப காலம் மறதி காலங்கள் எவ்வளவு வந்து போகிற காலங்கள். எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் பாருங்க, அந்த பழசுகளை எல்லாம் நாங்கள் இந்த வானொலியில கதைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. பல பேருக்கு அதை கதைக்கும் போது கூட உங்களுக்கு சந்தோஷம் ஒன்றுமே இல்லாம இருந்து அழிஞ்சு போற நேரத்துல இப்ப நாங்களும் அந்த பெற்றோர் தெய்வத்தில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில அந்த வேற அம்மா அப்பா நடந்தது, பழைய பேர நடந்த உண்மையிலேயே அதுகளை எடுத்துட்டு ஒரு சந்தோஷமா இருக்கு, மறையாம இருக்குது. நன்றி, பாமத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ராஜேந்திரன். நீங்கள் இணைந்து பாய்ந்து கொண்டீர்கள். அடுத்த உறவு ஒரு முறை யானரசன் அவர்களையும் வாழ்வுண்மை அன்பை வரவேற்கின்றோம். நன்றி. நீங்கள் சார்ந்தானே? நான் இருக்கேன். வணக்கம் வாணி, வணக்கம் உங்களுக்கு. ஆமாம், உங்களுடைய 243வது நிகழ்வுக்கு வாழ்வின் உண்மைக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நன்றி. நாங்கள் என்னென்னு சொன்னா, இங்கு முதலாவது பிரச்சனை சுவாத்தியம், காலநிலை பிரச்சனை. எனக்குண்டா தாயத்தில் இருந்தது போல ஒரு நாளும் அதை மறக்க இல்லாது. நாங்கள் தாயத்தில் இப்படி வாழ்ந்தோம், இப்படி இருந்தோம் இருந்ததை மறக்க இல்லாது. இங்கே என்னென்னு சொன்னா, இந்த பிரச்சனை காரணமாக வந்து நாங்களே ஒழிய மற்றபடி அங்கே இருந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு உத்தமமான வாழ்க்கையா தான் இருந்தது. வேலை இருந்தது, வயல் இருந்தது, பணம் இருந்தது, மற்றது எங்களுக்கு உறவுகள் சொந்தங்கள் எல்லாம் பக்கத்துல இருந்தது, கல்வி இருந்தது, எல்லாம் இருக்குது அங்க. இந்த போர் பிரச்சனையால வந்து நாங்கள் நாங்களோட தாயத்தை நாங்கள் ஒரு ஊரும் மறக்கவே இல்லாது. இங்க பணம் இருக்குது, பிள்ளைகளை எல்லாத்தையும் பேருங்க. அங்கே கூட்டு குடும்பமா இருந்தோம் எல்லாரும், சொந்தம் பந்தம்னு சொல்லி உறவுகள் கேட்கல வீட்டிலே இருந்தால் திருமணங்களும் அங்கேயே நடந்து எல்லாரும் அதுக்குள்ளே இருந்து உறவுகள் சொந்தங்களை. இங்க வந்து உறவுகளையும் பிரிந்து சகோதரங்களையும் பிரிந்து போட்டி பொறாண்மையில் ஆகிவிட்டது. என்ன ஏனென்று சொன்னா, நீ வருது பணம் இருக்குது இங்க, பணத்துக்காண்டி ஒரு தடவை மதிக்கணும் இல்லை, மற்றவர்கள் சொந்தங்கள் மதிக்கணும் இல்லை, பணம் சில பேருக்கு. அது என்னன்னு சொன்னா, அங்கே இருந்த ஒரே நிலையில இருந்தாக்கள் இங்க வந்து பணத்தை கண்ட உடனே இந்த மெட்டாக்களை மதிக்கிறது இல்லை, என்ன மதிக்கணும் இல்லை. பணம் என்று சொல்லி பணத்து உடுப்பு நடை உடைய பாவனையில வித்தியாசமா தான் இருக்கிறார்கள். அது பரவாயில்லை. ஆனா சொந்தங்கள் பந்தங்களை சேர்க்க வேணும். என்ன மற்றது நோயண்டே தெரியாமல் அங்க இருக்கும் போது நோய் மண்டில இருந்து சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை. அது அங்க வயல்கள் இருந்தது, தோட்டங்கள் இருந்தது. ஏதோ நாளாக அந்த சாப்பாடு பஞ்சம் பண்ணி இருக்கே இல்லை தானே. பிரச்சனை வந்தபடியால் தான் ஒரு காலம் வந்தபடியே இனி அந்த இலங்கைக்குள்ள இருந்தபடியா எல்லாரும் வேலைக்கு போறோம்னு சொன்னான்னு தண்ணியும் நிலமும் இருக்குது. தண்ணி வளம் இருந்த வளமான நாடு தானே இலங்கை. எங்களுக்கு இன்னத்தாலும் கஷ்டம் பண்ணி இருக்கே இல்லை. நாங்கள் அந்த இப்ப வேலைக்கு தூரத்துல வேலைக்கு போனாலும் கூட அந்த கொண்டாட்டங்கள் கிறிஸ்துமஸ் வேலை நீ ஒரு வேலை தைப்பங்கோலோ அந்த நாங்களுக்கு இந்த வேலை செய்யறாங்களும் வீட்டுக்கு வந்துருக்கு. நம்ம என்ன ஒவ்வொரு கொண்டாட்டங்களுக்கும் எங்களை உறவுகளை சந்திக்கிறது, குடும்பங்கமாக நாங்கள் ஒன்று சேர்றது, கொண்டாடுறது எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கை. அங்கே
மற்றது இந்த பஞ்சமண்டு அங்கே இருக்கே இல்லை தானே எங்களுக்கு இந்த பூர்வந்த மக்களை பிரச்சனைகளையோ மற்றபடி எங்கட ஆமா வேணும்னா வீட்டு தோட்டத்துக்கு வீட்டுக்குள்ளேயே எல்லா தேவையான பொருட்களும் இருக்கு. வீட்டு தேவையானது. இங்க என்னன்னு சொன்னா சகோதரங்களையும் காண பிள்ளைகளே எங்களோட இல்லையே இப்ப பாருங்களேன் அதெல்லாம் சரியான கதை தனிமை அங்க தனிமைன்றது இருக்கே இல்லை என்ன என்னவோ வீட்டுக்குள்ள வச்சு ஒரு தாய் வருத்தம்னு சொன்னாலும் வீட்டுக்குள்ளே கடைசி வரையும் வச்சிருப்பாரு எங்கட அம்மா அப்பாவையெல்லாம் நாங்கள் இங்க வெளியில விட்டோம் நாங்களா இல்ல தானே வீட்டுல வச்சு பராமரிச்சு அவர்களுக்கு நல்லதா வழி அனுப்பி விட்டோம் நாங்க அது மாதிரி இங்க செய்யலாம இருக்கு இங்க இங்க வயது மடத்துல உண்டு அப்படின்னா வீட்டுல வச்சு பாக்குறதுக்கு கஷ்டப்படினம் வேலையோடு வேலையோடுனா இங்க இப்படி இரவு வேலை உழைக்கினம் வெயில் காலம் குளிர்காலங்கள் வருத்தங்களை தானே தேடிக்கொண்டு இருக்கணும் இருந்தாலும் எங்கட தாயகத்துல வாழ்ந்த வாழ்க்கை நாங்கள் அதுதான் நீங்களும் எடுத்துக்கொள்றீங்க. எனக்கு நான் இப்ப சமாளத்தை நீங்க போய் வந்திருப்பீங்களா இடைக்கு அந்த அதே விட இந்த காலத்தை தான் மற்றது ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இங்க நாங்க பழக்கப்பட்டுட்டோம் தானே இப்ப டாய்லெட் பிரச்சனை அதுலதுக்கு டாய்லெட் அந்த வசதிகள் எல்லாம் அங்க கொஞ்சம் எல்லா இடங்களிலும் இல்ல தானே அந்த பிரச்சனைகள் இருக்குது ஒழிய மற்றபடி காசு இருந்தா அங்க சீவிச்சு கொள்ளலாமே நாங்க அதுதான் ஒரு பிரச்சனையை ஒழிய மற்றபடி காசு இருந்தா அங்கே வாழ்ந்து சந்தோஷமா நினைக்கிறேன். நீங்க பலமுறை தாயம் காலங்கள்ல சென்று வந்திருப்பீங்க. அந்த காலங்களுக்கு எங்களோட உறவுகளை சந்திக்கணும் அதெல்லாம் வருங்கள் எங்களை பாக்குறது ஆரம்பத்துல நீங்க ஆரம்பத்துல இருந்த காலத்தை எடுக்கிறீங்களா அல்லது இப்ப இடையில போய் வந்த காலமா அல்லது இங்க இருக்கிற காலமா அதிகம் ஆரம்ப காலம் தான் ஒரு சந்தோஷமான காலம் இப்ப தெரியாத இப்ப நிறைய காசு கொண்டு போகணும் உறவுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பிரச்சனைகளும் இருக்குத்தானே இப்ப அங்க இருக்கீங்களா அதுகள் இல்லத்தானே அந்த அந்த ஆரம்ப காலத்துல நாங்க அப்படி இருக்கையில செய்தோம் இப்ப வேலை செய்தோம் அது எப்பவுமே உங்களுக்கு மனதுக்குள்ள வந்து கொண்டு இருக்குமே அந்த வாழ்க்கை உண்டு. அது நாங்க நிக்கிறதானே ஒரு நாள் நாங்கள் என்னென்ன செய்தோம் இப்படி செய்தோம் நினைவுகள் மறக்கல அது வாழ்க்கை அது என்ன சொந்தங்கள் பந்தங்கள் சொல்லிக்கல எங்கள் உறவுகள் எல்லாம் வருவினம் அதை மறக்க இல்லாது ஆனா காலத்துக்கு தக்க மாதிரி கொண்டு வரத்தான் வேணும் என்றாலும் அந்த ஒரு கஷ்டங்கள் வரும்போது வேதனை கூட ஏதாவது இருக்கும் போது கூட அந்த நினைவை நினைக்கும் போது ஒரு மருந்து மாறி இருக்கும். இங்க என்னதான் இருந்தாலும் தனிமை ஒரு பிரச்சனை தானே தனிமையோடு இருக்கல இப்ப இவரோட ஒரு உதவிக்கு எல்லாம் ஒரு இந்த நாளையில ஒரு ப்ரோக்ராம் இருந்தா போறது கஷ்டம் என்ன இப்ப என்னன்னு சொன்னா தனியா இருக்கிறது தனியா போக்குவரத்து அங்க அப்படியும் இல்லை நாங்க போனோம் அந்த எல்லாத்தையும் பார்த்தோம் தண்டம் எல்லாத்துக்கும் பங்கு வரணும் எல்லாத்தையும் செய்தோம் இங்க எல்லாத்தாலும் கஷ்டமான வாழ்க்கை இங்க என்ன நாங்க பணம் இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லாம் இருக்குது குளிர் தாங்கல முடியாது வெயில் தாங்க முடியாது குளிர்காலத்துல பனி சினோடுனா தாங்க இயலாது வெளியில போயிடாது உடுப்புகள் நிறைய வேணும் அங்கே எப்படி என்று இல்லை தானே அங்க ஒரு உடுப்பு இல்லாம சிக்கனமான ஆக்களும் வாழ்ந்தானே இருக்குது அங்க இப்பயும் வாழ்ந்தாங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கணும் அங்க சிறப்பு நான் தாயத்தை ஒரு நாள் மறக்க மாட்டேன். உண்மையா நான் நினைச்சிருந்தா எங்கட இவர் இருந்திருந்தா கட்டாயம் கடைசி நேரத்துல அங்க போயிருப்போம் தான் நினைச்சிருந்தேன். வீடு இருக்குது வயல் இருக்குது என்ன அங்கத்தை வாழ்க்கைய போல வராது. நன்றி வணக்கம். ஆரம்ப காலத்தை இருக்கும் போது அப்படி இருக்கலாம் இருந்தது உண்மையா இருந்தது நான் அப்படி நினைச்சு கொண்டிருந்தேன். எப்பவுமே அது அதான் அந்த காலகட்டத்துக்கு எடுத்த காரணம் என்னன்னா சில பேர் போய் வந்துட்டு சொல்றியோம் ஓகே அங்க இருக்கலாம் ஆனா இங்க படத்தோட போகணும்னு சொல்றோம். சில பேர் வந்து இருந்தாலும் அங்க வேற வேற பிரச்சனைக்கு சொல்றோம். அப்படி அதுதான் அங்க இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப நாங்கள் எல்லாம் வேலை பார்த்து நாங்கள் 55 வயசு வந்த உடனே பென்ஷன் ஆகி நாங்களுக்கு காசு வந்திருக்கு தானே வீட்டுல ஜீவிச்சுட்டு இருக்கலாம் தானே. அது மாதிரி எல்லாரும் உத்தியோகரா இருந்தவர்கள் எல்லோரும் அங்க பென்ஷன் எடுத்துக்கொண்டு நல்லா தான் இருக்கின்றன என்ன சந்தோஷமாக வாழ்க்கை வீடுகள் எல்லாம் கட்டி நல்லா தான் இருக்கணும் என்ன. நன்றி வணக்கம். அந்த சூழல் வந்து எப்பவுமே அது ஒரு சந்தோஷம் தான். நன்றி நன்றி யானை சொன்னவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கால் உங்களுக்கும் அது மறக்க முடியாது. தாயத்தில் முதல் வாழ்ந்த வாழ்க்கையை தான் மறக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அதை ஏன் எடுப்பது காரணமே இதுதான். அந்த நினைவுகள் வந்து இப்போ ஒரு இன்னும் நல்ல விடயங்கள் வந்து எந்த காலமும் இது வந்தாலும் ஒரு மருந்து மாதிரி எல்லாம் நினைக்க ஒரு இப்ப அன்றைக்கெல்லாம் மடுமாதாட கோயில் வந்தது எல்லாம் திரு யாழ்ப்பாணங்களுக்கு எல்லா இடங்களும் போய் வந்தது.
எங்களுக்கு இங்க இருந்து கவலையா கிடந்த ஐயோ நாங்களும் இருந்திருந்தா அந்த இந்த நேரம் இதுல பங்கு பெற்றிருக்கலாமே தரிசிச்சிருக்கலாமே அந்த மலை மாதாட இதுல நெடுந்தீவுக்கு எல்லாம் பெரிய இதா போய் அந்த குதிரையில எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து போனவர்கள் என்ன அப்படியெல்லாம் அந்த நெடுந்தீவு போயிருந்தாலும் கூட அதான் நாங்க வந்து அந்த பானுக்கு லைன்ல நின்று அந்த பாலத்துல குதிரையில தான் நாங்க அந்த எல்லாரும் அந்த நானும் அது மறந்து மரியாதை செய்து கொண்டு மாதா பின்னு அப்படி போனோம். ம், அதுல ம். நினைக்க கொஞ்சம் கவலையா இருந்தது என்ன அதுல நாங்கள் எல்லாம் விட்டுட்டு உண்மை. இப்படி வந்துட்டோமே இந்த நேரத்துல இருக்கிறதுக்கு மாதா கூட சந்திக்க இல்லாத நிலைமை என்று யோசிச்சோமே என்ன. நன்றி வணக்கம். நன்றி 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 நடிசர்களே. உண்மைதான். பழைய கடந்த காலங்கள் வாழ்க்கை இன்றைக்குமே அந்த ஆரம்ப காலம் இவைக்குமே அது ஒரு காலம். இவ்வளவு எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது மறக்க முடியாது. அது கண்டிப்பா அது கூடி வாழ்ந்த வாழ்க்கையும் அது சந்தோஷங்கள். நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான், அது சிறப்பு. நன்றி இணைந்து பாய்ந்ததுக்கு நன்றி நடிசர்களே. வேறு உறவுகளும் யாரும் நீங்க பகிர விரும்பினால் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை தலைப்பு வந்து வாழ்க்கை வாழ்வுண்மை 243வது வாரத்துக்கான தலைப்பு வாழ்க்கை. புலம்பெயர்ந்து புலம்பெயர் நாட்டில் வாழும் வாழ்க்கையா அல்லது முன்பு தாயம் சென்று வந்த வாழ்க்கையா அல்லது நீங்கள் தாயத்தின் காலங்களில் இருந்த வாழ்க்கையா அதிகம் உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை இப்போ இணைக்கும் போது கூடாது எது உங்களுக்கு வாழ்க்கையில பிடித்திருக்கோ அதை நீங்க பகிர விரும்பினால் பயந்து கொள்ளுங்கள். இது இன்னத்துக்காக என்ன ஒன்று இப்ப 2 உறவுகளும் இணைந்து கொண்டு சொல்லியிருந்தார்கள். முதல் வாழ்ந்த வாழ்க்கையை தான் தாயத்திரண்டு உண்மைதான். நான் இதை வச்சு கொண்டு வந்த தலைப்பு அதுக்கு தக்க மாதிரி நீங்களும் பயந்து கொண்டீர்கள். உண்மைதான், மறக்க இயலாது அந்த வாழ்க்கைன்றது. வேறு யாரும் நின்றால் பயந்து வர விரும்பினால் பயந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி நேரத்தை இணைந்து கொள்ளாதீங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த அளவுக்கு மற்றும் வாணியக்கான் என்றால் நீங்கள் உங்களோட பக்கம் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உறவுகள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் முன்னேறது பக்கத்தை சாதகத்தொட்டு செல்வோம். உண்மைதான், அது நடந்த காலங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. என்றாலும் நான் அந்த உறவு சென்ற மாதிரி நான் அதை இந்த ஒவ்வொரு வாரம் முன்னிச்ச அளவுக்கு நான் சிறிய கடந்த காலங்கள் 15 வருடங்களுக்கு மேல் துளிவரங்கின்ற பாடல் உண்டு. அந்த தொட்டு சென்றது நான் இன்றைய நாளுக்காக தருவோண்டு நினைச்சேன். அந்த பாடலை ஒரு முறை கேட்டுக்கொண்டு நாம் தொடர்வோம். இது வழியில வருந்தால் சொல்லுங்கள். சவுண்டு வித்தியாசமா வருது. வருகின்றதா சவுண்டு? ஒரு வித்தியாசமா பாடல் வந்ததா? இல்ல இல்ல இல்ல, விட்டு விட்டு தான் வருது. ஓகே, ஃபுல்லா வரையிலையா? இல்ல இல்ல. ஓகே, நான் ஒரு விளக்கம் இல்லாம இருக்குதா இல்ல இந்த மாதிரி?
இல்ல சின்ன புள்ள கதைக்கு மாப்பிள்ள இருந்தது இல்ல இல்ல உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஜெரனிக்கா அந்த துள்ளி வருந்துன்ற பாடின அந்த நீங்க சொன்னீங்களே காலை முத்தத்தில் அந்த கூடியிருந்து என்று சொன்னீங்களே நானே அந்த ஆமா. அந்த அந்த நினைவுக்கான பாடலாம் நான் படிச்சிருக்கேன். நான் நான் இன்னொரு முறை மற்ற எடுத்துக்கொள்கிறேன். ஆம், தொடர்வோம். அது அந்த நினைவு நான் ஒரு சின்ன பாடலை தந்து கொள்கிறேன். ஏன்னா உண்மையில அது நினைவுகள் கண்டிப்பா மறக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த புத்தகத்திலே கூடி கதைக்கிற கதையை அது பின்னேரங்கள்லையும் நடக்கும்போது ஒரு கொஞ்ச நேரம் உண்டான அந்த சந்தோஷம், அந்த ஒரு சந்தோஷங்கள் அப்ப அது இந்த காலத்தை எடுத்துக்கொண்டேன் அந்த கடந்த அதனால இந்த பாடல். ஆம், நினைக்கிறேன். நான் அது அடுத்த முறை அதுக்கான அடி எடுத்துக்கொள்கிறேன். ஆம், வேறு யாரும் உறவுகள் பகிர விரும்பினால் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் இணைந்து கொள்ளாமல் உங்களை கேட்கின்றதா? ஹலோ, நீங்க கதைக்கிறது கேட்கறது மெட்டாக்கள். ஓகே ஓகே, சரி, ஓகே, நான் தொடருவோம். ஆமா, உண்மை. ஏனென்றால் இப்ப காலம் தெரியும், எவ்வளவு என்ன இருந்தாலும் பணம் இருந்தான வசதிகள் இருந்தான என்ன இருந்தாலும் அந்த சூழல் சுற்றல்ல இப்ப உறவு அந்த வாழ்ந்த உறவு அந்த காலத்தில் இருந்தவர்கள் என்ற மனம் மாதிரி இப்ப காலம் சரியான குறைவு தான் இருக்கிறோம், இல்லையாண்டு இல்லை. இருந்தாலும் அந்த அந்த சூழலுக்கு தக்க மாதிரி நடந்து கொள்ளுவோம். ஆனா அந்த காலங்கள் அப்படியான எண்ணங்கள்ல அது ஒரு உற்சாகத்தையும் கொடுத்து மற்ற மனங்கள்ல அவ்வளவு ஒரு அந்த சந்தோஷங்களை கொடுத்த காலங்கள். இப்போது பல பேரும் கேட்கும்போது சிலர் சென்று வந்தார்கள், ஊருக்கு வந்தபோது சொன்னார்கள், என்ன இருந்தாலும் அந்த ஆசையில போகிறோம், கனாலத்து பிறகு போயிலன்றபடியால இப்ப போய் அந்த இருக்கைக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஆனா பிறகு அங்க இருக்கும் போது சில சில சிக்கலுக்கு ஆளாகிறோம் என்று சொல்லிச்சோம். சொல்லிச்சோம் இல்ல, காசு இருந்தால் அங்கே வாழ்ந்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை என்று இருக்கிறோம். அது உங்களோட அனுபவத்தில் நீங்கள் சென்று வந்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இப்போ அண்மையில போகாதபடியால் வேறு மூலம் கேட்டுட்டு அந்த அதில் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் சென்று வந்து உங்களுக்கு அது எந்த காலம் பிடித்தது என்றதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆரம்ப காலமா அல்லது நீங்க தாயத்தில் வாழும் போது ஆரம்ப காலமா அல்லது இடக்காலத்தில் சென்று வந்த காலமா அல்லது இப்போது வாழும் காலம் தானா உங்களுக்கு பிடித்ததா என்றால் அது பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், சில சம்பவங்கள் நடக்கிறது சொல்லியிருந்ததும் அதைத்தான் இந்த தலைப்புக்குள்ள எடுத்துக்கொண்டேன். ஆம், முடிஞ்ச அளவுக்கு மற்றது சில பேர் மேல விருப்பத்துக்காக இதுக்காண்டி போறது தான் அந்த என்ன இங்க இவ்வளவு காலம் குளிர் கலந்துட்டு வாழ்ந்துட்டு போறோம். இப்ப அங்க எல்லா வசதியும் அனைமா இருக்கின்றது. ஆனா அது சென்று வரும்போது சில 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 பிரச்சனைகள் சில பேர் அங்க இருக்கிறவைக்கும் சில தாக்கங்களை கொடுக்கக்கூடிய இருக்கும். அந்த வெளிநாட்டுக்காரன்டா இது மாதிரி வெளிநாட்டு வரண்டு இருந்து எல்லா இடமும் இல்லை, சில இடங்கள்ல பொறாமை தான், சில பொறாமையில் இருப்பதால் அப்படி நடக்கிறது. ஏனெண்டா பணம் இருக்குது தானே, பணத்தை எப்படி வரவிடலாம், வெளிநாட்டுக்கு வரவே தானே கட்டி போட்டு தேவையில்லாத இதுகளுக்கு போய் சும்மா எல்லாம் நல்லா இருப்பியோம், ஒன்றா இருப்பியோம், பிறகு போய் கேச போடுவியோம். இப்படி இவியலால இது எனக்கு இது நடந்துட்டு அப்படி போட்டாலாம் பிறகு கொண்டு போய் அங்க அணைவுகளை வச்சு பிறகு அங்க தன்றதாம். இந்த அந்த அதுகளுக்கு இதுகளுக்கு திரிய வேண்டிய காலங்களும் வந்துட்டு சொல்லியிருந்தார்கள். அது சில பேர் சொல்லியிருந்தார்கள். மற்றது சில பேர் போய் சந்தோஷமா இருந்துட்டு வர்றோம். என்னடா ஆழம் அவர்கள் போகாமல் இருந்துட்டு அவைகளுக்குள்ள ஒரு சோழி இல்லாமல் இப்ப அது எதுவும் வாழ்க்கையை நான் போய் என்றபடியோ இருந்துட்டு வந்துட்டு வந்தால் பிரச்சனை இல்லை. அல்லது ஒரு இதோட என்ன நன்மை செய்ய போய் அல்லது வேற எதுவும் இதுகளை செய்ய போனால் சில சில பிரச்சனைக்குள்ளாகவையும் இருக்கிறார்கள். அது யாரும் இப்ப அண்மையில போய் வந்திருந்தால் நீங்கள் பயிர விரும்பினால் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், அதை நாங்கள் இந்த வாழ்வு உண்மையில பகிர்ந்து கொள்ளலாம். ஆம், மட்டுமல்ல
வாழ்ந்து எப்பவும் இங்கே இருக்கும்போது கூட பல பேர் நாங்கள் இங்கே கதைக்கும் போது கூட எல்லோரும் இதைத்தான் விரும்புவார்கள். அந்த வாழ்ந்த வாழ்க்கை தான். இப்போ அவர் சொன்ன மாதிரி கடந்த காலம் இன்றைக்குமே இவைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா அது வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தாலையும் கொண்டு உறவுகளோடு சென்று வாழ்ந்த வாழ்க்கை என்றாலும் மற்றது தொழில் என்ன தொழில் செய்தாலும் அங்கே செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். மற்றது கஷ்டம்ன்றது பெருசா எல்லாருக்குமே எதுவும் வந்து என்ன எப்படி என்றானா வீட்டோடையே பல தோட்டங்கள் செய்வார்கள். வீட்டு தோட்டமாகவே இவ்வளவு வச்சிருப்பியம். அப்ப அந்த அதுகள் எல்லாம் அந்த இவ்வளவு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் எத்தனையோ வீட்டுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான உணவுகளை கூட அந்த வீட்டோடையும் வச்சு மற்ற பெரிய வயல்கள் இருந்தால் அதுகளையும் அறுவடை செய்கிறவர் இவ்வளவு பேர் அந்த கால வாழ்க்கையில் கடைசி வரை மறக்க இயலாது. அது இன்னும் ஒரு சந்தோஷங்கள் இன்னொரு பக்கம். ஏனென்றால் அது எவ்வளவு ஒரு உடம்பு ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கு. இப்ப எங்க கேட்டாலும் இன்ன வருத்தம் என்றும் சொல்லுவார்கள். ஆனா உண்மைதான், இது வருத்தம் ஒரு கொஞ்சமா இருந்தாலும் கூட இவ்வளவு பக்கத்தால வர செயல்களால அதிகமா நடக்கிறது. இந்த சூழ்நிலையில இவ்வளவு இடங்கள்ல இவ்வளவு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த காலத்தின்படி ஓடிக்கொண்டு போகும்போது அவசர காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு கேட்க எல்லாமே அந்த இதுகள் குறைவுதானே. அந்த அந்த காலத்து ஆதரவு மாதிரி இல்லைதானே எல்லா பக்கத்திலையும். அதனால அப்படி சில சொல்றாங்க. உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏதாவது நீங்கள் அதை பற்றி வாணிக நின்றால் உங்களோட பக்கம் மீதும் நீங்கள் கூட கடந்த கால அனுபவங்களை பயிர விரும்பினால் நீங்களும் பயந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்து இன்னொரு முறை தருகின்றேன். வாழ்வுண்மை 243வது வாரத்துக்கான தலைப்பு புலம்பெயர் நாட்டில் வாழும் வாழ்க்கையா, முன்பு தாயத்தில் வாழ்ந்த வாழ்க்கையா, அல்ல சமகாலம் நீங்கள் தாயம் சென்று வந்த வாழ்க்கையா, அதையும் உங்களுக்கு இப்போதைக்கு பிடித்தது பயிர விரும்பினால் பயந்து கொள்ளுங்கள். அன்பான உறவுகளை உங்கள் அனுபவங்களை பயந்து கொள்ளலாம். வாழ்வுண்மையில் பாமுக டிவி. உண்மை இப்போது எல்லா பக்கமுமே அங்கே சில உதவிகளும் கிடைக்கிறது. மற்றது இப்போது இருக்கும் வாழ்க்கையை சில பேர் பார்க்கும்போது சொல்லுறார்கள். ஆனால் பல பேர் உண்மைதான். இப்போ இருந்துட்டு இங்கே இருந்து போகிறவே சில இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கூட சில பேர் வந்து இவ்வளவு இது கொடுக்குறார்கள். பல பக்கத்தால் உதவிகளும் பல பக்கம் நடக்கிறது. மற்றது ஓகே, அந்த விலைகள் இருந்தாலும் பொருள்களின் விலை இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கத்தால வருமானமும் வந்து கொண்டு இருக்கு, பணமும் வந்து கொண்டு இருக்கும். அப்ப வாழ்க்கையும் வந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா சில பேருக்கு இப்போ பல பேர் கொடுத்துட்டு வரும்போது கூட கொடுக்கறது கொஞ்சமா கொடுத்தாலும் சில பேருக்கு தான் இருக்கும். அது கூட கொடுத்தால் தான் நாங்கள் கொஞ்சம் சில பேருக்கு அப்படி இருக்கிற மனங்களும் இருக்கிறது. ஏன்னா இப்ப இந்த காலத்துல அதை அப்படியேத்தான் என்று சொல்லுவேன். முந்தைய ஒரு காலத்துல கொஞ்சம் மதிப்பினாலே போதுமன்ற மனத்தோட இருந்தவர் இப்ப அப்படி இல்லை. இப்ப இவ்வளவுமே கொடுக்க வேண்டிய நிலைமையும் இருக்கிறது. அதனால சில பேர் தங்களோட குடும்பம் கொண்டு வாழ்ந்துட்டு வாரவையும் இருக்கிறோம். அங்கே போகும்போது வீடுகள் கட்டி வச்சு அதுக்கு ஒழுங்குகளை செய்து போட்டு சென்று வருவார்கள். அந்த பக்கங்களும் இருக்கிறது. ஆனா என்ன இருந்தாலும் இந்த இப்ப என்னை பொறுத்தவரை என்ன, நானும் தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். முதல் வாழ்ந்த காலத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அது எப்பவுமே எல்லோருக்கும் அநேகமான பேருக்கு அது கண்டிப்பா அது மறக்க முடியாத காலங்கள். இப்ப வாழும் காலம் நாம் அந்த எந்தெந்த நாட்டில் வாழ்றோமோ அந்த நாட்டு சட்டத்துக்கு அமைய மற்றதுங்கிற சூழல்கள் நம்ம எடுத்துக்கொண்டு இருந்தோம் என்றால் அதுவும் ஒரு சிறப்பு தான். என்ன பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் கூட
இப்படியோ கண்டிப்பாக இப்போ இந்த காலம் ஒற்றுமைன்றது பாசங்கள்ன்றது எல்லாம் குறைந்து கொண்டு போகிறது, மற்றது ஒரு பிராமைகள் கூடிக்கொண்டு போகிற காலங்கள். அப்போ நாங்கள் இந்த நாட்டை இதுக்குள்ளே வாழும்போது எங்களுக்கான இடத்தை நாங்கள் சூழல் எடுத்துக்கொண்டு இருந்தோம்னா சிறப்பு தான். ஏனென்றால் பிரச்சனை இல்லை, சூழலால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு மற்ற எங்களோட அனுபவங்களை மற்றவர்களுடன் சிலர்களை பயந்து கொள்ளலாம், விருப்பமானதால் பயந்து கொள்ளலாம், விருப்பம் இல்லாத விட்டு தவிர்த்து செல்லலாம். ஏனென்றா இப்படியான காலங்கள்லாம் என்றாலும் அந்தந்த நாட்டில் பொறுத்து இருக்குது. சில நாடுகளில் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, வேலை வாய்ப்புகள். சில நாடுகளில் இன்னும் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டு இருக்குது சில நாடுகளில். ஆம், ஆனால் சில பேர் என்ன ஆசைகள்லாம் கொஞ்சம் கூட மனிதனுக்கு இப்படிக்கொண்டே இருக்கிற இன்னார் இப்படி செய்தியுமே அங்கே செய்தியுமே இப்படி செய்தியுமென்றது ஒரு பக்கங்களும் இருக்கிறது. என்றாலும் எந்த காலத்தை எடுத்தாலும் நாம் வாழ்ந்த காலம் ஆரம்ப காலம்தான் கூடுதலாக மன சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நான் பக்கத்தையும் அதை ஏற்றுக்கொண்டேன். மற்ற உறவுகள் 2 உறவுகளும் சேர்ந்தீங்கள், உண்மைதான், மறக்க முடியாத காலங்கள் அது. கொஞ்சம் முடிஞ்சால் இணைந்து கொள்ளுங்கள், யாரும் நிற்கிறீர்கள் பயிரமினா பயந்து கொள்ளுங்கள். அதுக்கிடையில எனது பக்க அனுபவங்களை தொட்டு சென்று தருவோமா சில எடுத்துக்கொள்கிறேன். நான் அந்த டைமுக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். அதுக்கான யாரும் நீங்கள் பயிரவினால் ஒரு முறை சொல்லி வாருங்கள். அதுக்கிடையே நான் பக்கத்தை தொட்டி சொல்கிறேன். உண்மைதான், நான் எனது பக்கம் இந்த பக்கத்தில் போட்டிருக்கிறேன். எனது உறவு என்று சொன்னிருந்தேன். உண்மையில அந்த அவையிலோடு வாழ்ந்த வாழ்க்கை, கூடி வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்குமே எனக்கு மறக்க முடியாத காலங்கள். ஏன்டா நான் இந்த பாம்பு டிவிலேயே உங்களுக்கு தெரியும், 15-18 வருஷங்களுக்கு முதல் அடுத்த பாடலாம் இந்த பாடலாம் வந்தது, நீங்கள் கேட்டுப்பீங்க. அது நான் பாருங்கள். அப்படி அந்த நினைவுகள் எப்பவுமே இன்றைக்கும் கொண்டு வருது. என்னென்னா பல பிரச்சனைகள் வந்தாலும் இவ்வளவு பல வேதனைகள் இருந்தாலும், ஆனால் அந்த வாழ்ந்த வாழ்க்கை எப்பவுமே அது ஒரு தைரியத்தையும் அந்த சந்தோஷத்தையும் கொடுத்த காலங்கள். ஏனென்றா அவர்கள் நாம் அந்த காலம் வாழ்ந்த தோட்டம் என்று சொல்லுவோம். கூடுதலாக காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது தோட்டத்துக்கு போய் சந்தையில் தேவையான பொருள் ஏன்னா மரக்கறிகளை வெள்ளெண்ணெய் எடுத்து கொண்டு போய் சந்தையில் விற்று போட்டு பேருந்து தோட்டத்துக்கு போய் பேருந்து ஸ்கூலுக்கு போய் பேருந்து தோட்டத்துக்கு போய் உழவு அறுவடைகள் அதெல்லாம் ஒட்டி செய்கிறது. பல பேரோட சேர்ந்து செய்யும் போது கூட எவ்வளவு சந்தோஷம். அந்த உறவுகள் முழு பேரும் அந்த தோட்டத்துக்குள்ள நின்றாலே ஒரு மகிழ்வான காலம். வெயில் எவ்வளவு சூடு அடித்தாலும் அதுக்குள்ள நிற்கும் போது அது ஒரு சந்தோஷம். என்னன்னா தெரியும், வரவேற்க அந்த தோட்டம் அந்த காலம் செய்த இடத்துல அந்த எவ்வளவு வெயில் எரிச்சாலும் அந்த பாத்தி என்று சொல்லுவேன், ஒவ்வொரு தோட்டங்களுக்கு தண்ணி இறக்க அதுல அந்த வெயிலுக்கு அடிக்க தண்ணீரை நின்று அது செய்ய அந்த அவ்வளோத்துக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு எல்லாம். அவ்வளோத்துக்கு ஒரு சந்தோஷமான அந்த சின்ன பாதுகாப்பட்ட அனுபவம் முதையில அந்த நினைவுகள் கூட எப்பவுமே நினைக்கும். ஆனால் நினைக்க உறவு பழைய உறவு தான் இணைந்துக்கிறீங்க. நீங்கள் எதுவும் பகிர விரும்பினால் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தை இணைந்து கொள்ளாங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆம், நீங்கள் எதுவும் உங்கள் பக்கத்து அனுபவங்களை பகிர விரும்பினால் பகிர்ந்து கொள்ளுங்கள். நினைக்கிறேன் அவர்கள் நீங்கள் இணைந்து கொள்கிறவர்கள் உண்மைக்கு வந்திருந்தால் ஒரு முறை சொல்லுங்கள், வணக்கம் சொல்லி வாருங்கள். அப்படி இல்லாட்டி நான் தொடர்கிறேன். ஓகே, நான் தொடர்கிறேன். உண்மைதான், அது அந்த காலங்கள் அந்த நினைவுகள் எப்பவுமே மறக்க இயலாது. ஏனென்றா அது சின்ன வயதுல நாங்கள் இருக்கும்போது அந்த தோட்டங்கள்ல போய் செய்த நினைவுகள் எல்லாம் ஒரு பல பேர் அந்த காலங்கள்ல எவ்வளவு அந்த ஒவ்வொரு பயிர்களையும் செய்து போட்டு அந்த படிக்க போயிட்டு அப்படியே தன்ற காலங்கள் எல்லாம் அந்த ஒரு 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 இந்த அந்த உண்மையில எந்த வருத்தமே தெரியாது. ஒரு வருத்தம்ன்றதே தெரியாது. ஆனா சில நேரங்கள் காய்ச்சல் வந்தால் அது கடுமை என்று சொல்லலாம். என்னை பொறுத்தவரை இல்லை, நான் அப்படி மனதில் இல்லை.
ஆனா இன்னொரு பக்கம் ஒரு நோய் அந்த இதயத்துல ஒரு சின்ன இது அந்த வலி நோவு இருந்தது. அது மட்டும்தான் ஒன்று எனக்கு சில நேரங்கள் இடையில வந்தது அங்க ஊர் இருக்கும்போது பாரமானது செய்தால். ஆனா அந்த நினைவுதான் ஒழிய மற்றும் இந்த காய்ச்சலோ அல்லது வேறு வருத்தங்கள் என்றது எல்லாம் கேட்கிற வாழ்க்கை இல்லை. ஏன்னா அப்படி வாழ்க்கையில அது ஓடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அப்படியே நாங்கள் செய்து கொண்டிருந்தபடியால எந்த நோயும் அப்படி தங்கல. ஆம். அதனால அந்த நினைவுகள் வந்து ஒவ்வொருவரும் பகிர்ந்து சாப்பிடுறதுலேருந்து எல்லாமே எல்லாமே ஆதரவு எல்லா பக்கத்தாலையும் அந்த கதைக்கு சொல்லுவாள் இருந்து இவ்வளவு உம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எவ்வளவு சந்தோஷம் அந்த அதோட அந்த காலங்களில் ஒன்று தாய் தகப்பன் தாய் தகப்பன் கூட ஒன்றா இருப்பியம் கூட்டு குடும்பமா அல்லது தாயின் பக்கத்து தாய் தகப்பன் அப்படி ஒன்று இருப்பியம். அப்ப அவையில் இருக்கும் காலம் கூட எவ்வளவு சந்தோஷத்தை எவ்வளவு இது மகிழ்வையும் கொடுத்தது என்று அவையிலிருந்து பல இதை கற்றுக்கொள்கிறோம். பல விடயங்களை சொல்லி தருவார்கள், இப்படி இருக்கணும் இப்படி தன்னோணும் என்றதும் மற்றது உற்சாகமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கும். எனக்கு கூட தொட்டி சொல்றேன் இந்த இடத்துல அது ஞாபகத்து வந்தபடியா அது பல இடங்களில் நான் சொல்லியிருந்தேன். தந்தையாற்ற தகப்பனார் சொல்லுவார் இதுல என்ன எனக்கு நான் எனக்கு கேட்க தீக்கும் நண்போடு எடுத்தவிடம் அப்ப அந்த அது எப்பவுமே என்னால் மறக்க இல்லாதபடியதான் இந்த வாழ்க்கையில நான் பல வழக்கங்களை கொண்டு போறேன். என்றால் நான் பிறப்புற ஒரு வருத்தமா இருந்தாலும் எனக்கு உற்சாகத்தை தந்தவர் என்றால் எப்பவுமே சொல்வார். வீடு பேருக்கு என்ன சொல்லுவார், முதல் பயிர் நடை சொல்லி சொல்லுவார், நான் வச்சா நல்லா இருக்கும் என்று சொல்லுவார். அந்த குரல் ஒளின தந்தையார் சின்ன குரல் ஒளி கூட நான் வாழ்க்கையில வச்சுக்கிறேன் பல பக்கத்தில். அப்ப சொல்லுவார் உண்மை அந்த என்னன்னா அந்த காலகட்டத்தில் நான் எந்த அப்படி எண்ணம் இல்லை. என்ன மனதில் அந்த நினைக்கையில் வருத்தம்ன்றது ஒன்றது இருக்கின்றது தெரியுமா, நான் என்னன்றது இருக்கும். ஆனா அவர் சொல்வார் அப்ப எந்த பயிர் நட்டாலும் நான் நடுவேன். ஆனா அப்படித்தான் அந்த காலங்களில் எவ்வளவோ தந்தை அறுவடை செய்தவர் எல்லாம் நெல் சகல பயிர்களும் அநேகமான பயிர்கள் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து உலகத்தை செய்த காலங்கள். அதுவும் இன்றைக்கு மறக்க இல்லாது அதுவும் வார மாதம் உழைப்பாட தினம். உண்மையில நான் இந்த நாடை பிரச்சனை ஒரு நாள் ஆகுது இருக்கிறபடியா பிரச்சனை இல்லை. உண்மையில அந்த இதை இன்றைக்கு இந்த தலைப்புக்குள் எடுத்துக்கொண்டு உண்மை மறக்க முடியாது. அந்த ஆரம்ப காலம் எவைக்குமே எந்த காலமே அது மறக்க இயலாது. ஏனென்றால் அவ்வளவுக்கு எல்லா பக்கத்தாலும் ஒரு மனிதன் வாழும்போது என்னென்ன தேவையோ ஒரு மனிதனுக்கு எல்லாம் விழுந்தது. ஒரு நாட்டு பிரச்சனை கொண்டு வந்தபடியாத்தான் பல பேர் பல பக்கத்தால் சிதறப்ப வேண்டிய காலங்கள் வந்தது. அல்லது அந்த நாட்டு தண்ணி வளம் இருக்குது, நில வளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்ப எதுவும் செய்து கொள்ளலாம். எதையும் எந்த நேரமும் இந்த இரவு 11 மணி காலை 5 மணி வாங்கினால் இரவு 11 மணி வரைக்கும் கூட தோட்டங்கள்ல பல பேர் நின்று வாழ்ந்த காலங்கள். அப்படி அந்த நாட்டில் அப்படி செய்த காலங்கள். அப்ப அந்த மகிழ்வு எல்லாம் ஒரு காலம் மறக்க முடியாது. ஆம், இதுவும் நான் சின்னல ஏழாவது பக்கத்துல நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது நான் சொல்லியிருந்தேன், சந்தைக்கு தேவையான பயிர் மிளகாயோ வெங்காயமோ மரவள்ளியோ எல்லாம் எடுத்து கொண்டு போகும்போது சில நாட்களுக்கு சந்தை கொண்டு போவோம். அல்ல சில நாட்கள் அநேகமான நாட்கள்ல காலையில போய் தண்ணி ஒவ்வொன்றுக்கும் வீடு இறைக்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அல்லது மிளகாக்கண்டுகள் அது அந்த இது பட்டையால தண்ணி அள்ளி ஒரு கிழங்கு மாதிரி வட்டி போட்டு அதுல இருந்து அள்ளி அதுவும் ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கை. இருந்தா உண்மை அந்த அதான் என்ன போதிக்கல அந்தந்த காலகட்டத்தில் அதை செய்யும் போது இன்றைக்கும் அதை நினைக்கும் போது அட அந்த நேரத்தை சின்ன வயசுல அப்படி எல்லாம் செய்துக்கிறோமே என்ற நினைவு வரும்போது ஒரு உற்சாகம் தான் மனிதன். என்னென்னா அந்த கிடங்குல தண்ணி இறைச்சிருக்கும். அப்ப அதுல நாங்க பிள்ளை போய் 2 பட்டையிலையும் அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு போய்க்க சில நேரம் அதுல ஏறிக்கொண்டு மேல ஏறி வரைக்க விழுந்துடும். அப்ப அது ஒரு அந்த சந்தோஷமான இது அந்த ஒரு இதுதான் வெள்ள காலையில இப்படி ஒரு வேலை செய்ய வேறு எல்லாமும் அப்படியே வரும் உடம்புல
அவ்வளோத்துக்கு அந்த உற்சாகம் கொடுக்கும் அந்த காலகட்டங்களில். ஏன்னா காலையில் செய்கிற தொழில் வந்து அதாவது தோட்ட வேலை என்றால் கண்டிப்பாக அந்த இன்னும் ஒரு உற்சாகம் கூடுதலாக உஷாரை கொடுக்கும். ஆம், உண்மைதான். நான் அது எனது பக்கத்தில் நானும் இச்சத்தை நானும் பயந்து கொண்டேன் உங்களோட இந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்ற தலைப்புக்குள். ஆம், உண்மை. எந்த எந்த காலம் எவ்வளவு சந்தோஷம் இப்பத்த காலத்தில் எப்படி வந்தாலும் அந்த சந்தோஷங்களை எடுக்க இயலாது. எல்லா பக்கத்தாலையும் ஒன்று உறவுகள் பக்கம் மட்டும் முடியாது, செய்கிற தொழிலையும் கூட எடுக்க இயலாது. மற்ற இதில் ஒன்று பகிரவன் மட்டும் சொல்லியிருந்தேன். இப்போ அது இப்போ ஒரு மாதமாகன்றது அது சுய காரணமாக நிலையில் அதை இடையில இந்த தகவலை தந்து கொண்டு எடுத்துக்கொள்கிறேன். ஒவ்வொரு முறை ஒரு தகவல் தருகிறேன். அந்த காலங்களில் நாங்கள் காலையில் சாப்பாடு சாப்பிடும் அந்த மரவள்ளி கிழங்கு, மற்றது பழஞ்சோறு, அதெல்லாம் எவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியமானது. இப்பத்த காலத்துக்கு அது மருத்துவமாக வந்தது. ஆனால் இப்போது அண்மையில் ஒரு மாதமாக டென்மார்க்கை பொறுத்தவரையில் அரிசி என்றது வந்து முந்தி வந்த அரிசி நாங்கள் அதை அடித்து அதை இதாக குடிப்போம், கஞ்சியாக ஊற எல்லாம். அது இதோட சாப்பிடுவோம், வெங்காயத்தோடு சாப்பிடுவோம். இப்பத்த காலத்துக்கு இங்கே வந்து சொல்லிக்கிறாங்க என்னென்னா, டென்மார்க்கை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த அரிசியை போடும் முதல் 2 மணித்தியாலும் ஊற வைக்கணும். அது சின்ன தகவலாக தந்து கொள்கிறேன். இது ஒரு செய்தியாக வந்தது டென்மார்க்கில். 2 மணித்தியாலும் முதலே நாங்கள் அந்த சோறு காய்ச்ச முதல் ஊற வச்சுட்டு பிறகு அந்த தண்ணியை ஊற்றிட்டு இப்போ சோறு காய்ச்சும் போது அந்த தண்ணி வந்து நாங்கள் வடிச்செடுக்கணும். இப்போ இந்த குப்பை சூடு காட்டி அவிஞ்ச பிறகு அந்த தண்ணியை நாங்கள் ரைஸ் குக்கர் எல்லாம் போடுறோம். அதெல்லாம் இப்போத்த காலம் போடக்கூடாதுன்னு சில இடங்கள்ல அந்த செய்தியில் வந்து என்னன்னா, இப்போத்த ரசாயனங்கள் வந்து ஒரு கேன்சருக்கு தக்க என்ன பக்க விளைவை கொண்டிருது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த அரிசி வந்து அரிசியால் கூடுதலாக இப்போ வருதுண்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ அண்மையில் சில கடைகளில் வேண்டும் அரிசிகள் கூட பல விதமான மாற்றங்கள், நோம்பலாக வேண்டி கொண்டு வந்த அரிசிகள் கொஞ்சம் விதமான மாற்றங்கள், ஒன்று குமையும் ஒன்று இதன்னும் அப்படியான நிறுவனங்கள்லாம் இப்போத்த அரிசிகள் வாரது. ஆனால் முந்தி அது அந்த குக் பண்ணின அரிசியை நாங்கள் குடிக்கும்போது ஒரு சந்தோஷமும் உடம்புக்கு ஆரோக்கியமும் இருந்தது. ஆனால் இப்போது அதை சொல்லியிருக்கிறார்கள், வடித்து நாங்கள் அதை வாமாக்கின தண்ணியை வடிச்செடுக்கணும் சோறை வடிச்செடுக்கணும். இப்போ டென்மார்க்கை பொறுத்து அப்படி நீங்கள் எல்லாரும் உங்களோட நாடுகளில் அப்படி அறிந்திருந்தால் நீங்களும் அடுத்த வரும் உண்மையில் வந்து பாய்ந்து கொள்ளுங்கள். இதையும் ஒரு தகவலாக தந்து கொள்கிறேன். தோட்டம் என்று சொல்லும் போது தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்து விட்டது, மறந்து விட்டேன். அது ஆரம்பத்தை சொல்லணும் இருந்தால். ஆம், உண்மை. அதான் அந்த கால வாழ்க்கை எல்லாமே எல்லாத்தாலையும் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்ததுதான், மற்ற சந்தோஷத்தை தந்ததுதான். எப்படி மற்றவர்களோட பகிர்ந்து வாழணும் என்ற வாழ்க்கையும் சொல்லி தந்த காலங்கள் தான். ஆனால் இப்போத்த காலம் அது மறந்து வாழற வாழ்க்கையும் இருக்குது, அதை கொண்டு செல்ற வாழ்க்கையும் இருக்கிறார்கள். ஆனால் அநேகமாக குறைவாக தான் இருக்கிறது. ஆனால் எதிர்பார்க்கிறார்கள், அப்படித்தான் வாழணும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் சில சூழல்கள் முடியாம போறது. ஆம், ஹலோ. நான் எடுத்துக்கொள்றேன். இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது. அதுக்குள்ள முடிந்தால் நீங்க பயிர விரும்பினா பயிர்ந்து கொள்ளுங்கள், அல்ல நான் எடுத்துக்கொள்றேன். இது முன்னதான் என்ன இருந்தாலும் மற்றது இப்போ வாழும் நாடுகள்ல முடிந்த அளவுக்கு என்னடா வருங்கால சந்ததியை கூட இங்கே இதைத்தான் இப்ப இது அதிகமாக தன்றார்கள். அதை தாயம் என்று சொல்றதுதான். அது நாங்கள் இருக்கும் கொஞ்சம் காலங்களுக்கு தான் அவர் சொல்லுவார்கள். தெரியல, நீங்களும் உறவுகள் பயின்று கொள்ளுங்கள். ஏன்னா சூழல்கள் அவர்களுக்கு அப்படியாக அமைகிறது சில பக்கங்கள்ல. ஆனால் இங்க வாழும்போது இப்பத்த கால கட்டங்களுக்கு நான் எடுத்த இந்த 3ல பழையம்
இடையில போய் வந்த காலம், மற்றது இங்க வாழும் காலம் ரெண்டு எடுத்துக்கொண்டேன். அந்த 3 காலங்கள்ல என்ன பொறுத்தவரையில முதல் ஆரம்ப காலம் கண்டிப்பா இப்போது நாம் வாழும் காலம் அதுவும் எனக்கு சிறப்புத்தான். இப்போது காலகட்டங்களுக்கு என் வாழ்க்கையில சந்தோஷம் தருகின்றது. என்று அவ்வளவு சூழலுக்கு தக்க மாதிரி தான் நான் இருக்கிறேன். அந்த கால இடமும் அப்படியே அந்த இடத்திற்குள்ளான் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு வேதனைகள் வந்தாலும் இவ்வளவு சோழிகளை தந்தாலும் அதுக்குள்ளேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னடா இந்த நாட்டு அப்படித்தான் வாழ்க்கை. டென்மார்க்கை பொறுத்தவரையில் சிறந்த நாடு, சிறப்பான வாழ்க்கை என்றால் நாங்கள் இந்த நேரம் இப்படியே எங்கேயும் வேலையாளர்கள் இப்படியும் வரக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பான நாடு. எல்லா தாலையுமே அந்த உறவுகள் இந்த சொந்த இந்த நாட்டவர்களிலிருந்து கூட பழகும் போது இவ்வளவு அன்பான வார்த்தைகளும் இவ்வளவு மனிதருக்கு தக்க மாதிரி நடந்து கொள்வார்கள். அநேகமானவர்கள் அந்த கதைக்கும் பழகு கொள்ளைக்க கதைக்கிறது அவைகளுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல ஒரு அன்பானவர்கள் எல்லா வேலை செய்யும் இடம் பண்ணாங்க. நாங்கள் ரோட்டில் போகும்போது கழிக்கும் போது கூட நல்ல மற்ற நான் பார்க்கும் யூரோப்பா நாடுகளுக்கு டென்மார்க் ஒரு சிறப்பான நாடு தான். இதை பாய்ந்து கொண்டேன் உங்களுடன் நான் இந்த வாழ்க்கையில. ஆம் மற்றது ராஜினாடி போன்றவர்கள் சொல்லியிருந்தார்கள். கூடி அவைகள் வாழ்ந்த வாழ்க்கையில அந்த கடந்த காலங்கள் என்றது உறவுகளோட தங்களோட கனவில் 17 பேர் ஒரு குடும்பமா இருந்து வாழ்ந்த வாழ்க்கை அது இப்பவும் மறக்க முடியாதுன்னு சொல்லித்தான் உண்மைதான். அந்த காலங்கள்ல அப்படித்தான், உண்மைதான். எல்லாம் கூட்டு குடும்பமா தான் அந்த காலங்கள்ல அப்படி இருந்தவ. நீ அப்படி இருக்கும்போது இந்த சந்தோஷங்கள் எவ்வளவு விட்டு கொடுப்புகள் எவ்வளவு இது இருந்தாலும் ஒரு அது மகிழ்வு தானே. நான் சொல்லி எல்லாரும் கிடைக்கும் போதே தெரியும், உண்மைதான். மற்றது ஜியா நடிசர்களும் சொல்லியிருந்தார்கள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த காலங்கள் இப்பவும் தான் இருந்தால் போய் திரும்ப அந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தார். ஏன்னா அது கடந்த ஆரம்ப காலம் வாழ்ந்த வாழ்க்கை வைக்குமே அந்த மனங்களை வேதனை என்ன சந்தோஷத்தை கொடுத்த காலம் தானுடைய வேதனை என்று சொல்ல இயலாத காலங்கள் அந்த காலங்கள். சில இடங்கள்ல கஷ்டமன்றே சொல்ல இயலாது. என்னடா எந்த சாதாரண குடும்பமா இருந்தாலும் கூட எந்த பயிரண்டான வீட்டிலேயும் கூட செய்யலாம். அல்லது வயல் இருந்தா சின்ன வயல் எல்லாருக்குமே ஒரு வயல்கள் இருக்கும். கண்டிப்பா வயல் இல்லாமல் இல்லை. அல்லது தோட்டங்கள் அல்லது ஏதாவது வரக்கூடாது அப்படின்னாடியே நாங்க அந்த வெள்ளாண்டு பேரை சொல்லாங்க விட்டுருப்போம். இடையில ஒரு கோல் ஒரு முறை கூட பக்கம். ஆம் ஆம் நன்றி. ஆம் அப்படி இருந்த காலங்கள்லாம் சிறப்பு என்று உண்மையில இணைந்து கொண்டவர்களுக்கு நன்றி. மீண்டும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முடிந்த அளவுக்கு நீங்களும் பயிர விரும்புகிற நீங்கள் வேலைக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையில ஆம் இது நாம் வாழும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சில விடயங்களை சில காலங்களுக்கு கொண்டு வருவேன். எனது அனுபவத்தில் எனது வாழ்க்கை அனுபவங்களோட நான் சொல்லியிருந்தேன். சில கடந்த காலங்களில் சில சம்பவங்கள் எனக்கு அது என்னடா ஒருவருக்கு தான் அந்த வழி தெரியும் என்று சொல்வார்கள். உண்மையில இந்த வழி அது அவ்வளவு வழியானதும். ஆனா நான் சொல்லி இந்த சூழல் எனக்கு சிறப்பான இடத்துல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் அந்த சூழலுக்குள் இருந்து கொண்டும் வாழ்க்கையில இரண்டாவது ஒரு எப்படி இருந்தாலும் தாயகம் என்றது ஒரு நாடு மட்டும் இல்லை, ஒரு தாய் என்ற ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு இது இருக்கும், வாழ்க்கை இருக்கும். அது சில சூழல்களால என்ன வாழ்க்கை அப்படித்தானே இல்லாடாமே எல்லாரும் பக்கங்களும் இருக்கிறது. அப்படி இருந்தபடியால் சில காலங்கள் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எனது பக்கத்து எனது அனுபவமாக கொண்டு வருவேன். நான் வாழ்ந்த வாழ்க்கையும் இந்த பாம்பற்றிய நான் சில காலங்களுக்கு எனது பக்கத்தையும் கடைசி நேரத்தில் ஒரு காமெடியாக தந்து கொள்கிறேன். ஆம் நான்
சென்ற வாரம் கண்டிப்பாக நேரிடம் அந்த டைமுக்குள்ளே போக வேண்டியதை நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் இப்போ நான் அந்த டைம் எடுத்துக்கொள்ளவும் ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அன்பானவர்களே ஆம் என்று இணைந்து கொண்ட உறவுக்கு நன்றி. ராஜினியால் பொறுத்தவருக்கும் யார் நடிச்சவருக்கும் நன்றி. நீங்கள் பாய்ந்து கொண்டீங்க, உங்களோட பக்க அனுபவங்களை பாய்ந்து கொண்டீர்கள். மற்ற நானும் ஏதாவது பக்க அனுபவங்களை பாய்ந்து கொண்டேன். ஒரு முறை தலைப்பை தந்து அதை இதை தருகிறேன். வாழ்வுண்மை 243வது வாரத்துக்கான தலைப்பு வாழ்க்கை. புலம்பெயர் நாட்டில் வாழும் வாழ்க்கையா, முன்பு தாயத்தில் வாழ்ந்த வாழ்க்கையா, அல்லது சமகாலம் சென்று வந்த வாழ்க்கையா உங்களுக்கு பிடித்த சந்தோஷம் என்று கேட்டிருந்த இந்த வாரம். ஆனால் அந்த 2 உறவுகளும் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வாழ்ந்த ஆரம்ப காலத்தை சொல்லியிருந்தீங்க, தாயத்தில் வாழ்ந்த காலத்துக்கு மறக்க முடியாண்டு. எப்பவுமே அது எப்பவுமே எவைக்குமே அநேகமானவருக்கு அந்த வாழ்க்கை 30 வருடங்கள் 40 வருடங்களுக்கு முதல் வாழ்ந்தவைக்கு அந்த தாய வாழ்க்கை இன்றைக்குமே அதை மறக்க முடியாது. ஆனால் அதை நான் இதை கொண்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, எப்பவுமே ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் நாம் செய்யும் நல்ல விடயங்கள் நல்ல செயல்கள் எப்பவுமே அது ஆரம்பங்கள்ல இருந்தால் அது கண்டிப்பா எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த நிலைமை வந்தாலும் கூட அது எங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி தான். ஏனென்றா கண்டிப்பா அது இப்பத்த காலகட்டங்களுக்கு எத்தனையோ மறதிகள் எத்தனை பேருக்கு வந்து போகிற காலங்களுக்கு நாங்கள் இதை ஞாபகம் நாங்கள் ஞாபகப்படுத்த இல்லை, அது தானாகவே இருக்கும், எல்லோரும் மனங்கள்லையும் இருக்கும். அது அந்தந்த நேரகட்டங்களுக்கு கண்டிப்பா வந்து போகும் ஒரு மருந்து மாதிரி. உண்மைதான், அது மறக்க முடியாது. ஆனா அந்த வாழ்க்கை இப்ப வருங்கால சந்ததிகளுக்கு அது வேறு பக்கம். நான் அந்த பக்கத்தை தொட்டு செல்லையில எடுத்துக்கொள்வோம். அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புக்குள்ள உண்மைதான் அந்த வாழ்ந்த வாழ்க்கை இனி வருங்கால சந்தேகத்துக்கு அது கிடைக்கும் போது கீழே அது அவர்களுக்கு அந்தந்த பக்கங்கள்ல கிடைக்கும் கொள்ளும். ஆம், நன்றி. இணைந்து கொண்டு வரவர்களுக்கும் மற்றும் பாமுக டிவிக்கும் நடாமோனைக்கும் வாணியக்காக்கும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணியக்காக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி சோழர்களே. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது வாழ்வின் உண்மை தொகுப்படு கந்தசாமி சார் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.